ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நந்தினி பேசுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ். உங்களுக்கு தெரியுமா? பண்டைய காலத்தில் பனிக்கட்டிகளை குகைகளில் சேமித்து வைத்து உணவுப் பொருட்களை பாதுகாத்தார்கள். இன்று அதே தொழில்நுட்பம் நம் வீடுகளில் குளிர்சாதன பெட்டியாக மாறியிருக்கிறது. அப்படியா? அந்த பாரம்பரிய முறையிலிருந்து இன்றைய நவீன குளிர்சாதன தொழில்நுட்பம் வரை எப்படி வளர்ந்தது? மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. 1755இல் வில்லியம் கலென் என்ற விஞ்ஞானி எத்தர் திரவத்தை பயன்படுத்தி முதல் செயற்கை குளிர்வித்தல் முறையை கண்டுபிடித்தார். ஆனால் வீட்டு உபயோகத்திற்கான முதல் குளிர்சாதன பெட்டி 1913இல் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று குளிர்சாதன பெட்டி இல்லாத வீடுகளே இல்லை. அதன் முக்கிய பயன்கள் என்னவென்று பார்க்கலாமா? நிச்சயமாக. முதலில் உணவுப் பொருட்களின் சேமிப்பு. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வைப்பதால் பாக்டீரியா வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக மருந்துப் பொருட்களின் சேமிப்பு. சில மருந்துகள் கட்டாயம் குளிர்ந்த வெப்பநிலையில் வைக்கப்பட வேண்டும். அதற்கு மேல் பொழுதுபோக்கு வசதியும் கூட குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் போன்றவை. ஆனால் இதில் ஆபத்துகள் ஏதாவது உள்ளதா? ஆம், குறிப்பாக குளிர்கதிர் வாயு கசிவு மிகவும் ஆபத்தானது. 1930களில் பயன்படுத்தப்பட்ட சிஎஃப்சிஸ் வாயுக்கள் ஓசோன் படலத்தை பாதித்ததால் 1980களில் HFCsக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இன்றும் கூட பழைய மாடல்களில் இருந்து வாயு கசிந்தால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படலாம். அப்படியென்றால் குளிர்சாதன பெட்டியை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது? முதலில் மாதம் ஒருமுறை உள்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும். பின்புற காயல்களை ஆண்டுக்கு 2 முறை சுத்தம் செய்ய வேண்டும். வெப்பநிலையை சரியாக வைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எனர்ஜி ஸ்டார் ரேட்டிங் உள்ள மாடல்களை மட்டுமே வாங்க வேண்டும். சரி. இப்பொழுது இது ஒரு சிறிய பயிற்சி கேள்வி. குளிர்சாதன பெட்டியில வைக்கக்கூடாத 3 பொருட்களை சொல்ல முடியுமா? சிறிது நேரம் யோசியுங்க. அரே. மிக நல்ல கேள்வி. முதலாவது வாழைப்பழம், அவகாடோ போன்ற பழங்கள். இரண்டாவது அரிசி, பருப்பு வகைகள். மூன்றாவது வறுத்த உணவுப் பொருட்கள். இவை குளிர்ச்சியில் வைத்தால் கெட்டுப்போகும். மிக சரியான பதில். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட முக்கிய விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாமா? கண்டிப்பாக. குளிர்சாதன பெட்டி என்பது வெறும் சாதனம் மட்டுமல்ல. அது நம் ஆரோக்கியத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கக்கூடியது. அதனால் சரியான பராமரிப்பு, முறையான பயன்பாடு மற்றும் பொறுப்பான அப்புறப்படுத்துதல் மிக முக்கியம். நாளை முதல் இதை கவனத்தில் கொண்டு செயல்படுவோம். மிக அருமையான நிகழ்ச்சி. அடுத்த வாரம் புதிய தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஹாய் நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்.